வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் கமெண்ட்ரி. இன்னைக்கு கிரிக்கெட் அனாலிசிஸில் எதை பற்றி பேச போகிறோம்னா, இந்தியன் டொமஸ்டிக் கிரிக்கெட்டோட ஸ்டேட்டஸ் என்ன, சின்னப்பம்பட்டி டு கேன்பரா கனவு மெய்யானது, விராட் கோலி சச்சினோட மற்றும் ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காரு, IPL 2021 நியூ டீம் வந்து அதோட கேப்டன் யார், புதுசாக வர போகிற ரூல்ஸ் என்னென்ன, அதை பற்றி பார்க்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு த சேனல். முதல்ல இந்தியன் டொமஸ்டிக் கிரிக்கெட்டோட நிலைமை என்னன்னு பார்க்கலாம். இந்தியன் டொமஸ்டிக் கிரிக்கெட்னு எடுக்கிறப்போ சையத் முஸ்தக் அலி டிராஃபி, ரஞ்சி டிராஃபி, விஜயசாரா டிராஃபி இந்த மூணுமே மேஜர் டோர்னமெண்ட்ஸ் பிசிசிஐக்கு. பிசிசிஐயால் இந்த மூணு டோர்னமெண்ட்ஸையும் IPL 2020 முன்னாடி இந்தியாவில் நடத்த முடியுமான்றது டவுட்டாக தான் இருக்குது. அதனால பிசிசிஐலேருந்து ஸ்டேட் அசோசியேஷன் எல்லாருக்கும் ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த மெயில் படி பிசிசிஐ ஸ்டேட் அசோசியேஷனுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா சையத் முஸ்தக் அலி டிராஃபி மட்டும், செகண்ட் ஆப்ஷன் ரஞ்சி டிராஃபி மட்டும், தேர்ட் ஆப்ஷன் சையத் முஸ்தக் அலி டிராஃபி ப்ளஸ் ரஞ்சி டிராஃபி, ஃபோர்த் ஆப்ஷன் பார்க்குறப்போ சையத் முஸ்தக் அலி டிராஃபியும் விஜயசாரா டிராஃபியும் நடத்தலான்னு பிளான் பண்ணுறாங்க. பிசிசிஐ எல்லா ஸ்டேட் அசோசியேஷன் கிட்டையும் 2 டிசம்பர் அதாவது இன்னைக்குள்ள அதுக்கான ரிப்ளை கேட்டிருக்காங்க. அந்த ரிப்ளை வச்சு மெஜாரிட்டி எது இருக்கோ அதை சூஸ் பண்ணுவாங்க. சையத் முஸ்தக் அலி டிராஃபி மட்டும் இந்த 3 டோர்னமெண்ட்டில் கண்டிப்பாக நடந்துடும். ஏன்னா IPL 2020க்கான ஆப்ஷன் நடத்துறதுக்கு சையத் முஸ்தக் அலி டிராஃபியில் பர்ஃபார்ம் பண்ணுற பிளேயர்ஸ் வச்சு தான் சூஸ் பண்ணுவாங்க. இது வரைக்கும் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் ஆப்ஷன் 3 அதாவது சையத் முஸ்தக் அலி டிராஃபியும் ரஞ்சி டிராஃபியும் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலே மிகப்பெரிய அசோசியேஷனான மும்பை அசோசியேஷன் ஆப்ஷன் 4 சையத் முஸ்தக் அலி டிராஃபியும் விஜயசாரி டிராஃபியும் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. சையத் முஸ்தக் அலி டிராஃபி டிசம்பர் 20 ஸ்டார்ட் பண்ணி ஜான் 10 முடிகிற மாதிரி இருக்கு. எதுக்காக டிசம்பர் 20 ஸ்டார்ட் பண்ணி ஜான் 10 சையத் முஸ்தக் அலி டிராஃபி முடிக்கணும்னு பிசிசிஐ பிளான் பண்ணுறாங்கன்னா IPL 2021 ஆப்ஷன் ஜான் எண்டில் பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு இந்தியன் டொமஸ்டிக் பிளேயர்ஸ் யாரெல்லாம் அந்த ஆப்ஷனுக்கு ஃபிட் ஆவாங்க அப்படின்றத சூஸ் பண்ணுறதுக்காக சையத் முஸ்தக் அலி டிராஃபியை ஜான் 10 முடிக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. IPL 2020 நியூ ரூல்ஸ் என்ன வரப்போகுது, புது டீம்னு ஒன்று உருவாச்சுன்னா அதோட கேப்டனாக யார் இருப்பாங்கன்னு பற்றி பார்க்கலாம். புது டீம்னு ஒன்று உருவாச்சுன்னா அதோட கேப்டனாக யார் இருப்பாங்க நாங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுறதை வச்சு பார்க்குறப்போ கேன் வில்லியம்சன், சுரேஷ் ரெய்னா, பென் ஸ்டோக்ஸ், அஜிங்கே ரஹானே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னு பார்க்குறப்போ கேன் வில்லியம்சன் ஆப்வியஸ்லி SRH டீம் ரிலீஸ் பண்ணி ஆகும். இஃப் சப்போஸ் அவங்க ரிலீஸ் பண்ணலன்ற பட்சத்தில் டேவிட் வார்னர் அல்லது ரஷீத் கானை அவங்க ரிலீஸ் பண்ணுற சுச்சுவேஷனுக்கு புஷ் பண்ணப்படுவாங்க. அதே மாதிரி பென் ஸ்டோக்ஸை ராஜஸ்தான் ராயல்ஸ் ரிலீஸ் பண்ணுற அந்த சுச்சுவேஷனில் ஸ்டீவ் ஸ்மித் அல்லது ஜோஃப்ரா ஆர்ச்சர் ரிலீஸ் பண்ணுற சுச்சுவேஷனுக்கு அவங்க புஷ் பண்ணப்படுவாங்க. அதே மாதிரி அந்த பக்கம் பார்க்குறப்போ சுரேஷ் ரெய்னாக்கும் CSKக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லைன்றதுனால CSK மோஸ்ட்லி சுரேஷ் ரெய்னாவை ரீட்டைன் பண்ணாமல் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரஹானே இந்த வருஷம் டெல்லி கேபிட்டல்ஸ் இருந்தாலும் ஓப்பனிங் 7 மேட்சஸும் அவருக்கு ஸ்குவாடில் ஆடுறதுக்கு இடம் கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் அவர் பெஞ்சிலே தான் இருந்தார். அதனால மோஸ்ட்லி அவர் ரீட்டைன் பண்ணுறது தவிர மற்ற பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணுறதுக்கு தான் டெல்லி கேபிட்டல்ஸ் மோர் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். IPL 2021 புது ரூல் என்ன வரப்போகுது தானே கேட்குறீங்க. இப்போ கரண்ட்டாக இருக்க ரூல் படி ஒரு டீமில் 11 பிளேயர் ஆடுறாங்கன்னா அதில் 4 ஃபாரின் பிளேயர்ஸ் மட்டும் தான் விளையாடலாம். பட் அந்த 4லேருந்து 5 மாற்ற சொல்லி ஃப்ரான்ச்சைஸ் சைட்லேருந்து ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு 2 இயர்ஸாக அந்த ரெக்வஸ்ட் போயிட்டு இருக்கு. இந்த வருஷம் BCCI அதை கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி இந்த IPL 2021 5 ஃபாரின் பிளேயர்ஸ் விளையாடுறதுக்காக BCCI அலோவ் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். கனவு மெய்யானது. சின்னப்பம்பட்டி டு கேன்பரா 29 வயதான தமிழ்நாடு சின்னப்பம்பட்டியைச் சேர்ந்த தங்கராஜ் நட்ராஜனின் கனவு இன்று நிறைவேறியது. இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலியிடம் இருந்து தனது இந்தியா ODI கேப்பை பெற்றுக்கொண்டார். தற்போது இந்தியன் கேப்டு பிளேயரான தங்கராஜ் நட்ராஜனின் ODI ஸ்டாட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இவர் இந்திய அணிக்காக விளையாடும் 232வது ODI பிளேயர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 5வது வேகப்பந்து வீச்சாளர். கடைசியாக தமிழ்நாட்டில் இருந்து 2002 லட்சுமிபதி பாலாஜி தான் வேகப்பந்து வீச்சாளராக இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆயிருக்காரு. நட்ராஜன் IPL 2020 அதிக யாக்கர்ஸ் போட்ட வேகப்பந்து வீச்சாளர். IPL 2020 14 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. அந்த 14 விக்கெட்ஸில் ஃபர்ஸ்ட் விக்கெட்டான விராட் கோலியோட விக்கெட்டும் கடைசியாக பிளே ஆஃப்ஸில் ABDF போல்ட் எடுத்த விக்கெட்டும் IPL 2020 மறக்க முடியாத மூமெண்ட்ஸில் ஒன்று. IPL 2020 பர்ஃபார்மன்ஸ் வச்சு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இந்தியன் ஸ்குவாடில் நெட் பவுலராக செலக்ட் ஆனார். வருண் சக்கரவர்த்திக்கு இன்ஜரி ஆகி ரூல்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் T20 ஸ்குவாடில் இடம் கிடைத்தது. சைனியோட ஃபிட்னஸ் கன்சிடர் பண்ணி நியூ பவுலர் ஆட் பண்ணலான்றப்போ நட்ராஜனோட பேரை ODI ஸ்குவாடில் ஆட் பண்ணாங்க. அப்படி ஆட் பண்ணதுக்கப்புறம் 3வது ODI ஆன இந்தியா அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியாவில் முதல் இன்டர்நேஷனல் ODI மேட்ச் நட்ராஜன் இன்னைக்கு ஆடுறாரு. இன்னும் 3 T20 மேட்ச் இருக்கு. அவருக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியான 3 T20 அவர் யூஸ் பண்ணிப்பாரா, அவரோட வெற்றி பாதையை பதிப்பாரா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். மற்றும் ஒரு சச்சின் ரெக்கார்டு உடைக்கப்பட்டது. கிங் கோலியின் வெற்றி பயணம் தொடர்கிறது. இந்தியா vs ஆஸ்திரேலியா 3rd ODI மேட்ச்ல விராட் கோலி 12,000 ODI ரன்ஸ் கிராஸ் பண்ணாரு. அதை வச்சு ஃபாஸ்டஸ்ட் டு ரீச் 12,000 ODI ரன்ஸ்னு ஒரு ரெக்கார்ட் செட் பண்ணியிருக்காரு.
ப்ரீவியஸ் ரெக்கார்ட்னு பார்க்குறப்போ சச்சின் டெண்டுல்கர் 300 இன்னிங்ஸில் இது ரெக்கார்ட் செட் பண்ணியிருந்தாரு. கரண்ட்டாக இப்போ விராட் கோலி 242 இன்னிங்ஸில் இந்த ரெக்கார்ட் செட் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி 10,000 ரன்ஸ் 205 இன்னிங்ஸ்லையும் 11,000 ரன்ஸ் 222 இன்னிங்ஸ்லையும் விராட் கோலி தான் அந்த ரெக்கார்ட் வச்சிருக்காரு. கிராஸ் பண்ண 12,000 ODI ரன்ஸில் 43 ODI செஞ்சுரிஸும் 59 ஆஃப் செஞ்சுரிஸும் அடங்கும். இப்போ கரண்ட்டாக விராட் கோலி தான் ஓடிஐயில் இந்தியாவுக்காக செகண்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர். ஃபர்ஸ்ட் பொசிஷனில் சச்சின் டெண்டுல்கர் 18,426 ரன்ஸோட இருக்காரு. அவர் விளையாட மேட்ச் வந்து 463 ODI விளையாடி இருக்காரு. கடைசியாக இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்தியன் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் எந்த லீக் நடத்தினா நல்லா இருக்கும்? நட்ராஜனோட வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? IPL 2021 நியூ டீம் வந்து அதோட கேப்டனாக யார் இருந்தால் நல்லா இருக்கும்? விராட் கோலி சச்சினோட ரெக்கார்டான 18,426 ODI ரன்ஸ் ரெக்கார்டை பிரேக் பண்ணுவாரா? உங்கள் கருத்துக்கள் என்ன? அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க, வீடியோ பிடிக்கலாம் தம்ஸ் டவுன் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோக்கும் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பல இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye from Tamil Commentary. See you all.